வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை நம் வாழ்க்கையில் நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை விளக்குகிறது. ஒரே அளவு பணம், ஒரே அளவு நேரம். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். மகனுக்கு காலத்தின் அருமையை புரிய வைக்க வேண்டும் என்று அந்த தந்தை விரும்பினார். ஒருநாள் அவர் தன் மகனை கூட்டிக்கிட்டு ஒரு கோவிலுக்குப் போனார். அங்கே வாசலில் 3 பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள். தந்தை தன் மகனிடம் சொல்லி, தன் பணப்பையிலிருந்து ஒரு பெரிய தொகையை அந்த 3 பேருக்கும் தனித்தனியாக கொடுக்கச் சொன்னார். சரியாக ஒரு வருடம் கழித்து உங்களை வந்து பார்ப்பேன் என்று கூறிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். ஒரு வருடம் கடந்து போனது. அப்பாவும் மகனும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்தார்கள். அங்கே முதல் நபர் அதே இடத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். கொடுத்த பணத்தை வைத்து சில மாதங்கள் வேலை செய்யாமல் தூங்கி வழியே செலவழித்துவிட்டு பணம் தீர்ந்ததும் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டார். இரண்டாம் நபர் அங்கே இல்லை. கிடைத்த பணத்தை எல்லாம் சூதாட்டத்தில் இழந்துவிட்டு இப்போது கடனாளியாக எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மூன்றாவது நபர் அங்கே ஒரு சிறிய பழக்கடை வைத்து முன்னேறியிருந்தார். தந்தை கொடுத்த பணத்தை முதலீடாக வைத்து உழைத்ததால் அவருக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைத்திருந்தது. அப்போது அந்த தந்தை தன் மகனிடம் சொன்னார், பார்த்தாயா மகனே, நேரம் எல்லாருக்கும் சமமானதுதான். அதை சோம்பேறித்தனமாகவோ அல்லது தவறான வழியிலோ செலவழித்தால் வாழ்க்கை அதே இடத்தில்தான் நிற்கும். ஆனால் நேரத்தை உழைப்பாக மாற்றுபவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். காலம் பொன் போன்றது. அதை வீணாக்காமல் சரியான வழியில் பயன்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம்.